கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற சத்தியம் 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தை வாசித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற சத்தியம் என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென் சொல்லுவோமா? இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு பண்ண வேண்டிய பிரசங்கமாச்சே அப்படின்லாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? நம்மளாம் நல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா கம்பீரமாக அப்படியே சும்மா ராஜா மாதிரி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு ஒரு சின்ன ஒரு வியாதி, நம்முடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் அல்லது நம்முடைய சரீரத்தில் ஒரு காயங்கள் ஏற்படும் போது இந்த உலகத்தையே மறந்துடுவோம். ஆமேனா? நல்ல உடம்புல நல்ல பலன் இருக்கும்போது, நல்ல தெம்பு இருக்கும்போது, நல்லா உற்சாகமாக எல்லாத்தையும் அப்படி சும்மா பம்பரை மாதிரி சுற்றிக்கின்னு அப்படி ஒருத்தரையும் மதிக்காமல் அப்படி தானே, அப்படிலாம் அப்படி பயங்கரமாக இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன வியாதி, ஏன் தெரியுமா? இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க, அவர் ஜுரம்னு தாங்க படுத்தார், பார்த்தா கண்ணு வைக்கலங்காட்டி அவர் கண்ணை மூடிட்டாருங்க, அவர் செத்து போயிட்டாருங்க. ஒரு சின்ன தலைவலின்னு தாங்க படுத்தார், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே படுக்கையிலேயே செத்து போயிட்டாருங்க. திடீர்னு மாரடைக்குது, சும்மா நெஞ்சு வலிக்குதுன்னு தாங்க சொன்னாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகலாங்காட்டியும் போகிற வழியிலேயே போயிட்டாருங்க. என்னடா அபோச குணமாகவே வருதுன்றீங்க இல்லையா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய உயிர் பிரிஞ்சு போயிடுது. இப்படி எந்த பக்கம் திசை திரும்ப, எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வியாதி வருகிறது, எப்படிப்பட்ட கொள்ளை நோய் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்மளால் இன்றைக்கி கெஸ் பண்ணவே முடியல. லோ பிபின்றான், ஹை சுகர்ன்றான், லோ சுகர்ன்றான், ஹை பிபின்னு சொல்கிறான். என்னென்ன நீங்கள் இன்றைக்கி போங்கனாக்கா, இன்றைக்கி நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தினாக்கா எந்த ஒரு எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எந்த ஒரு ரிப்போர்ட் எதுவுமே இல்லை. டாக்டர் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா படித்தாங்க அன்றைக்கி டாக்டருங்கெல்லாம். அவங்களாம் நாடி நரம்பை பிடிச்சி பார்த்தே சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆளுங்க அவங்க டேபிளில் எக்ஸ்ரே, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பிளட் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் யூரின் ரிப்போர்ட்டு, மொத்த ரிப்போர்ட்டு இருந்தால் தான் பார்த்துட்டு சொல்லுவார். அது இந்த காலத்து படிப்பு. ஆமேனா? எல்லாவற்றுக்கும் மேலான மருத்துவர், உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன். ஆமேனா? உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். நம் செய்கிற வேலைகளை, நம்ம செய்கிற போராட்டங்களை, நம்ம நின்று போராடக்கூடிய போராட்டங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க. கொடுங்க, நான் கொஞ்சம் சுமந்துக்கிறேன். துணி துவைக்கிறியா? சரி வா, நான் கொஞ்சம் துணி துவைச்சி போடுறேன். இப்போ ரூத்தம்மா துணி துவைச்சதுன்னா நான் போய் அலசிலாம் போடுவேன், அலசி போடுவேன். அப்போ சாப்பாடு செஞ்சிச்சுன்னா காய்கறிலாம் கட் பண்ணி கொடுப்பேன். சில வேலையில் மீன் குழம்புனா எப்பா நீயே வச்சு கொடுப்பான்னு சொல்லும், நானே மீன் குழம்புலாம் வச்சு கொடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த அந்த மகிமை உண்டாகட்டும். இப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். வியாதி, உன் உடம்புல பலவீனம் வரும்போது அதை சொல்லுவோம் நம்ம ஆட்கள், வயிற்று வலியன் தலைவலியன் தனக்கு வந்ததான் தெரியண்டா அப்படின்வாங்க இல்லையா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். ஆண்டவராகிய தேவன் இங்கே எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட, நீ போய், நல்லா கவனிங்க, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா ராஜா கிட்ட போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென், ஆமெனா? நல்லா கவனிங்க. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நம்ம போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த டாக்டர் மேலே வைக்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா?
ஐயோ டாக்டர் வந்து என்னை இங்கே கை வைக்க மாட்டாரா, இங்கே கை வைக்க மாட்டாரா, தலையில் கை வைக்க மாட்டாரா, அந்த ஸ்டெதஸ்கோப் வச்சு உடம்பெல்லாம் பார்க்க மாட்டாரா, உடம்பெல்லாம் வலிக்குது. அப்படியே நம்முடைய அந்த பார்வை எப்படி இருக்கும்னா அந்த டாக்டர் மேலே அப்படியே. அதுலேயும் நம்ம ஜிஹெச் நம்ம பேரம்பக்கம் அந்த பிஹெச்சிக்கெலாம் போயிட்டோம்னாக்கா அங்கே இருக்கிற ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு 4 பேர் அங்கே இருப்பாங்க. இப்படியே படபடபடன்னு மனசில் வச்சுக்கின்னு டாக்டர் அப்படியே கற்பனை பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னா அப்படியே தூரவே நின்று டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவார். துக்கத்தோட வேதனையோட நம்பிக்கையை இழந்தவர்களாய் வீடு திரும்புவோம். ஆமென், ஆமென். ஏன்னா நம்முடைய மனசுடைய வேதனைகள், நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய இந்த வலிகள், இவைகளெல்லாம் அந்த டாக்டருக்கு என்ன தெரியும்? ஆமெனா? ஆனால் நம்முடைய உள் உணர்வுகள், நம்முடைய உள் இந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு வியாதி வரும்போதெல்லாம், உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், உன் சரீரத்தில் பலவீனம் வரும்போதெல்லாம், ஐயோ டாக்டர் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் சொல்ல மாட்டாரா, பரவாயில்ல இது நல்லாயிடும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்ப மாட்டாரா அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு போயிருப்போம். ஆனால் டாக்டர் சொல்லிடுவார், நீ கண்டினியூவாக மாத்திரை எடுக்கணும், இந்த மாத்திரை நைட்டுக்கு இந்த மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாத்திரை சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லி நம்ம மாத்திரை எங்கள் கையமாக நம்மளை சுத்த விட்டுருவாங்க. சில வேலையில் எங்கேயாச்சும் ட்ராவல் வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் தான் மாத்திரைகளை கையில் எடுத்துன்னு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். திடீர்னு நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய மனம் பதறும் இல்லையா? மனம் பதறி நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு வலி இருக்கு இல்லையா? அல்லது எனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு, இந்த வியாதி எனக்கு வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மனசில் ஏங்குனீங்களா? எத்தனை பேர் ஏங்குனீங்களேன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எத்தனையோ நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் ஜபத்தில் உட்காந்து, ஏசப்பா இந்த வியாதி எடுத்து போடுங்கப்பான்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேனா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் நான், இதோ behold I will heal you. இதோ அந்த behold, இந்த இதோ வந்துட்டாவே ஏதோ பயங்கரம்னு அர்த்தம். behold அப்படின்னாவே amazing light. அதான் அந்த behold நான் சொல்றேன், behold இதோ அப்படின்னா என்னது? இதோ இந்த இதோன்னு என்ன தெரியுமா? அமேசிங் ஷைன். அதாவது வந்து அந்த ஆச்சரியமான ஒளியை நீ ஒரு முறை பார்த்துட்டனா உன் இருதயத்துக்குள் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுகம், சந்தோஷம். அதுதான் அந்த பிஹோல்டு, அந்த ஆச்சரியமான அந்த ஒளி. இதோ நான் சொல்றேன், நான் உன்னை குணமாக்கிட்டேன். ஆமேனா, நான் உன்னை குணமாக்குவேன். ஏன் தெரியுமா? கவனிங்க, இந்த பிசாசு வியாதி என்பது பிசாசினால் வஞ்சகமாய் நமக்கு உள்ளே நுழைய பண்ணினது. வியாதியை கொண்டு வருகிறவன் சத்துரு, பிசாசு. எப்படி? இல்லைங்க, நான் தான் இந்த உடம்புல சாப்பிட்றேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். ஆமாம், பாவத்தை விதைச்சவன் வந்தான். பாவத்தினால் தான் வியாதி, பாவத்தினால் தான் வியாதி. அந்த பாவத்துக்கு அதிகாரி அவன், பாவத்தை செய்ய தூண்டினவன் அவன். தேவன் மனிதனை படைத்த நோக்கம் முழுக்க முழுக்க அவருடைய சாயல், அவருடைய ரூபம். மனுஷனுக்கு ஒரு வினாடி அல்லது மனுஷனை குறித்து தேவனுடைய நோக்கம் தீமையே கிடையாது. இயேசு ராஜா ஒரு வினாடி கூட மனுஷனுக்கு தீமையை அவரால் யோசிக்கவே முடியாது. அவர் நன்மைகளின் தேவன். அப்படியானால் ஏன் என் வாழ்க்கையில், என் சரீரத்தில் இவ்வளவு பலவீனம்? சில வேளைகளே சொல்லுவாங்க, வியாதி வந்துச்சுன்னா ஏன்டா சாகாம கூட இருக்கிறோம், ஏன் நம்மளால ஏன் சாகலை, நம்ம செத்து போயிட்டா நல்லா இருக்குமே. ஏன் தெரியுமா? அந்த வியாதி நேரத்தில் ஆறுதலை எதிர்பார்க்கும் எப்பேற்பட்ட மனுஷன் குழந்தை போல மாறிடுவாங்க. நீங்கள் வியாதி வந்தவங்கள பாருங்களேன், குழந்தையே போல ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க நடக்கிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தன மாதிரி. அவங்க மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வியாதி அப்பேற்பட்ட பயங்கரமானது. அந்த வியாதி வந்ததுமே என்ன, நம்ம யாராச்சும் தொட்டு பார்க்க மாட்டாங்களா, நம்மளை அரவணைக்க மாட்டாங்களா, நம்மளை அவங்க மடியில் வச்சு நம்மளை கொஞ்சம் தூங்க வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிலாம் மனசு வந்து ஏங்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஒரு தாய், அந்த நேரத்தில் ஒரு அவங்கள நர்சிங் பண்ணுறதுக்கு ஒரு தாய் போல ஒரு அரவணைப்பு தேவை. உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், வியாதியாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து விலகி போகாதீங்க. நம்முடைய குடும்பத்திலேயே கூட நம்ம தெரியும், நம்மளாம் கம்பீரமாக இருக்கிறத போல தெரியும், நல்லா பயங்கரமாக இருக்கிறாங்கள போல தெரியும். ஏசப்பா நாமத்துக்கு மகிமையை சொல்கிறேன், மனசாரன்னு சொல்கிறேன், இந்த ஃப்ராங்கா பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வியாதி வராதான்னு நான் என் மனசுக்குள்ளே ஏங்கின நாட்கள்லாம் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுக்கு வியாதியே வராது.
ஏன் அப்படின்னா அவள் எப்படிப்பட்டவனா, கொஞ்சம் நல்ல கம்பீரமானவ, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு வேலை நடத்துறவ, பாசமெல்லாம் அவளுக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் வெளியே காட்டவே மாட்டா. இப்போ இப்போ படுக்கிறதுலாம் கூட தனியாக படுக்கிற மாதிரி இருப்பா, எதையுமே வெளியே சொல்ல மாட்டா. எல்லாத்தையுமே அவள் என்ன பண்ணுவான்னா, இவள் இப்படியே விட்டாக்கா இவளை ஒரு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவளுக்கு வியாதி வந்தால் தான் ஒரு முறை வியாதி வந்துச்சு, மாறினா பாருங்க குழந்தைய போல. வராமே சொல்லாமா? ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக. எனக்கு தெரியும் ஒரு உண்மையிலே நான் மனசில் நினச்சேன், இவளுக்கு வியாதி வராதா? அந்த அம்மா படுக்கிற இடத்துல யாருமே படுக்கக்கூடாது, அப்படி கால்களும் பட்டுச்சுன்னா கிடையாது, அதனால தான் தூக்கி அடிச்சார் தூர. ஆமே சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. சரி, நல்லா கவனிங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வியாதி வரும்போது அது நேச்சுரல். என்ன நேச்சுரல்? என்ன? ஏனென்றால் வியாதி என்பது மரணம். நமக்கு நோய் வருது இல்லையா, அது மரணம். அந்த வியாதியினுடைய உச்சம், அந்த வியாதியினுடைய எண்டு இஸ் a death. அப்போ அந்த வியாதி வரும்போது நம்ம நமக்குள்ள மரணம் இருக்கிறதுனால, தேவனை நாம் தரிசியாதனால, ஒரு வியாதி நமக்குள்ளே குடிகொண்டிருக்கும் போது இந்த இடத்துல நமக்கு மரணம் வந்து விடுமோ, மரணம் வந்துடுமா, அல்லது என்னை தேற்றுவதற்கு யாராக இருப்பாங்களான்னு சொல்லி ஒரு குழந்தையை போல அவனுடைய மனது இருக்கும். ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களில் மருத்துவ ஊழியம், மருத்துவமனை ஊழியத்தை தேவன் யார் உள்ளத்தை அது பேசுவாராக. ஏன் தெரியுமா? அவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்து இருக்கும் போது எங்களுக்காக யாராகிலும் கடவுள்கிட்ட கேட்க மாட்டாங்களா? ஏதோ ஒரு எத்தனையோ இன்றைக்கி மதங்களில், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அது கிறிஸ்டியனாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்களுக்காக யாராகிலும் பரிதபிக்கிறவங்க இருக்க மாட்டாங்களா? இந்த வினாடி எனக்காக என் பேரை சொல்லி எனக்காக ஜெபிக்கிறதுக்கு கடவுள்கிட்ட, அவங்க கடவுள்கிட்ட கேட்கறது யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. மாலையில் ஆராதனைலாம் முடிஞ்சிட்டு கூட என்ன பண்ணலாம், போய் திருவள்ளூர்லேயும் அல்லது இங்கே பேரம்பாக்கம் பகுதியிலையோ போயிட்டு கூட இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கட்டுமா, ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து அவர்களுக்காக நம்ம ஆண்டரை நோக்கி ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? ஏனென்றால் அவர் காயப்பட்டார், அவர் உடம்பெல்லாம் காயம், அவர் உடம்பெல்லாம் வலிகள், அவர் உடம்பெல்லாம் பயங்கரமான வேதனைகள். இதெல்லாம் யாருக்காக? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆமேனா? உலகத்தில் எந்த மூலையில் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, கடவுளே, எனக்கு இந்த வியாதி நீங்க எனக்கு சுகம் கொடுக்க மாட்டீரா, என் வியாதி நீங்காதா அப்படின்னு சொல்லி யார் யாருடைய உள்ளமெல்லாம் அங்கலாய்க்கிறதோ, யார் யார் உள்ளமெல்லாம் பரிதவிக்கிறதோ, அந்த உள்ளத்துக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? இந்த யாருன்னா இருக்கட்டும், எந்த ஜாதி, எந்த மதம், அவன் ஏழை, படித்தவன், படிக்காதவன், பணக்காரன், எதையும் பார்ப்பதல்ல. யார் யாருடைய இருதயம் எல்லாம் வேதனையோடு இருக்கிறதோ, இந்த உடலினுடைய பலவீனத்தின் நிமித்தமாய், உடலில் இருக்கிற வியாதி நிமித்தமாய் யார் யாருடைய இருதயம் எல்லாம் வலிகளோடு இருக்கிறதோ அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அவருடைய கண்ணீரை கண்டு அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த கோர சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, அது நம்முடைய நோய்களை சுகமாக்குவதற்காக. ஆமென் சொல்லுவோமா? இதுல பெரிய சத்தியம் இருக்கு, அதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், இந்த வியாதி எப்பேற்பட்டது என்பதை யார் சொல்றது தெரியுமா? இந்த வியாதி எவ்வளோ பெரிய அகோரமானது. நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய நோய், பலவீனங்கள், நல்லா இருக்கும்போது ரொம்ப கம்பீரமாக இருப்போம், ரொம்ப திமிரெலாம் அதிகமாக இருக்கும் மனசுக்குள்ள, உண்மைதான், தேவனே விட்டுருவோம். ஆனால் இந்த வியாதி எப்பேற்பட்ட அகோரமானது, மனிதன் எப்படி மாறிடுவான், மனிதன் எப்படி சேஞ்ச் ஆவான். ஒரு மனுஷனுக்கு வியாதி வரும்போது அந்த மனுஷன் எப்படி மாறிடுவான்னு சாத்தான் சொல்றான். சாத்தான் சொன்னான். ஆண்டவர் யோபுவினுடைய உத்தமத்தையும் யோபுவினுடைய அந்த குணாதிசயத்தை குறித்து சாத்தான் இடத்துல பேசினார். சாத்தானே, என் தாசனாகி யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன், அவனை போல பூமியில ஒருத்தனுமே இல்லடா அப்படின்னு சொல்லி சாத்தானை கூப்பிட்டு சொல்லி அவர் மார்த்தட்டிக்கினார், யான் பிள்ளை பாடுறான்னு சொல்லி.
அவன் துன்மார்க்கம் இல்லையா, அவன் எப்போதுமே மனுஷனுக்கு கேடு விளைவிக்கிறவன். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். என்ன ஆண்டவரே, நீங்க சும்மாவா யோபு மேல் அன்பா இருக்கிறான்? நீர் யோபுவையும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தான். அப்படியானால் யார் யாரெல்லாம் தேவனை நோக்கி உத்தமமாய் தேவனுக்கு பயந்து சன்மார்க்க ஜீவியமாய் நீதிமானாக வாழ்கிறார்களோ அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலி அடித்து பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லாமா? யார் யாரெல்லாம் வேத வசனத்தின்படி இந்த வேதத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார். ஆமேனா? இப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு கூட இந்த ஆசீர்வாதம் போகும் தெரியுமா? நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பண்ணுற ஜபம், நீங்கள் தேவ சமூகத்தில் வருவீங்களே, இந்த ஒரு நீதியின் மார்க்கம், இதனால தேவன் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவர் வேலையடித்து பாதுகாக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஓகேப்பா இந்த வேலையை நான் எடுத்துடுறேன், நீ என்ன பண்ணுறிய பண்ணு. அப்போ கூட யோபு உத்தமத்திலேயே இருப்பான் அப்படின்னு சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, அந்த வேலை எடுத்ததும் சாத்தான் உள்ள பூந்தான். யோபுக்கு உண்டான கழுத, மாடு, ஆடு, வேலைக்காரங்க, ஒட்டகங்க மொத்தத்தையும் ஒரே நாள் அழிச்சான். யோபுக்கு 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்களையும் ஒரே நாள் சாகடித்தான். ஒரு வீட்டில் புசித்து குடித்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு 7 பிள்ளைங்க, 3 குமாரத்திகள் யோபுவுக்கு. ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 7 நாளில் ஒவ்வொரு மகன் வீட்டில் ஒன்று கூடி அவர்கள் புசித்து குடித்து சந்தோஷமாக இருக்கிற அந்த வேலையில் ஒரு மகனுடைய வீட்டில் அவர்கள் ஒன்று கூடி இருந்த போது ஒரே நாளில் 10 பேரும் செத்தாங்க. நல்லா கவனிங்க, யோபுவுக்கு இருந்த மொத்தமே போயிடுச்சு, சொத்து போயிருச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். அப்பவும் யோபு தம்முடைய உத்தமத்தில் இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா இருந்தார். இப்ப யோபு கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்றான் சாத்தான், ஆண்டவரே தேவனே, ஓகே இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் வெளியே இருக்கிறது, பிள்ளைங்க கூட வெளியே இருக்கிறது, சொத்து எல்லாம் வெளியே இருக்கிறது. ஆனால் தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துருவான். அவன் குழந்தைய போல மாறிடுவான். அவன் அழுவான், அவன் உள்ளம் பதறும், அவன் உள்ளம் ஏங்கும், அவன் உள்ளம் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு தவிப்பு வரும். தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துருவான். வேணா நீங்க அவனுக்கு வியாதியை கொடுத்து பாருங்க ஆண்டவரே அப்படின்னு போய் நிற்கிறான். அவன் சொல்ற அந்த வார்த்தை பயங்கரம். எடுத்து வாசிங்க யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். நல்ல கவனி. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு யோபுவுக்கு? எவ்வளவு இருந்துச்சு? அவனுக்கு 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுத, பணிவிடைக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஒரே நாள்ல இவ்வளவு சொத்து போச்சு. இவ்வளவு 10 பிள்ளைங்க, 7 ஆண் மக்கள், 3 பெண் மக்கள், ஒரே நாள்ல மொத்தம் காலி. இதெல்லாம் பெருசே இல்லை. அவனே சொல்றான், வியாதியை கொடுத்துப்பார், அவன் அஸ்திபாரமே அசையும். அவன் வியாதி வரட்டும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சவால் வர்றான் யோபு மேல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. கரங்களை தட்டி மகிமை செலுத்துமா என் இயேசு ராஜனுக்கு. ஏய் சாத்தானே, இதோ யோபுவை உன் கையிலே கொடுக்கிறேன், அவன் ஜீவனை எடுக்கிறதுக்கு மாத்திரம் உனக்கு அதிகாரம் இல்லை. ஆமென் சொல்லாமா? நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். பயப்படாத. வியாதி வந்துருச்சே, ஐயோ நான் மரிச்சிடுவேனா? அப்பனா பிசாசுக்கு நம்முடைய உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறதா? அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது, நாம தான் கொடுக்குறோம் அவனுக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே சகல அதிகாரம் படைத்தவர்.
அப்படியானால் என் உயிரை எடுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குது. அவனுக்கு அதிகாரம் இல்லை, நான் தான் கொடுக்குறேன். இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, தற்கொலை பண்ணிக்கிறது, ஆக்சிடென்ட், இதெல்லாம் என்னது? அவன் என்ன செய்கிறான்? ஆக்சிடென்ட்லாம் சாத்தான் என்ன பண்ணுறான்னாக்கா அப்படி வஞ்சகமாக கொண்டு போயிடும். சில பரிசுத்தவான்களுக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும், அதெல்லாம் வேற சத்தியம். நல்லா கவனிங்க. அப்போது பிசாசுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவன் உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை என்று சொல்லி அனுப்புகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. அப்போது அவன் சொல்கிறான், தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உணவு எல்லாத்தையும் கொடுத்துருவான், அதனால அவனுக்கு வியாதியை கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஆண்டவர் ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்சிங்கில் கர்த்தர் ஜெயம் கொண்டார். ஆமேனா? யோபுவையும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை அவர் ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ஆமேன் சொல்லாமா? நம்முடைய தேவன் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு இப்போ ஒரு பயங்கரமான வியாதி. இப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்தார் அப்படின்னா, இந்த எசேக்கியா ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் யூதா ராஜாக்கள்லேயே 13வது ராஜாவாக வருகிறவர். சாலமோனுக்கு பிற்பாடு ஆட்சி 2ஆ பிரிஞ்சு போச்சு. 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்றும் வடகோத்திரம் என்றும், 2 கோத்திரம் அதாவது யூதாவும் பென்யமீனும் அது கூட சேர்ந்த லேவியர்களும் சேர்ந்து யூதா கோத்திரம் என்று சொல்லி 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. இந்த 10 கோத்திரம் தேவனை விட்டு சோரம் போனார்கள். ஓசியா புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓசியா, எசேக்கியேல், எரேமியா புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா, என்னை விட்டு சோரம் போனியேடி அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி உறவோடு கூட கர்த்தர் பேசுவதை இஸ்ரவேலுக்கு பார்க்கலாம். அவர் எல்லாரும் பாகால்களை ஆராதித்து பொல்லாத தோப்பு விக்கிரகங்களையும் இந்த அஸ்தரோத்துகளை எல்லாம் ஆராதனை பண்ணி கர்த்தருக்கு கோபம் ஊட்டினதுனால அசீரிய ராஜாவாகிய சல்மனாசர் வந்து அந்த 10 கோத்திரத்தையும் அழிச்சு நாடு கடத்தி விட்டார். யூதா ராஜாக்கள் மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார்கள். அதுலேயும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க. எல்லாரும் இதை விட பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியா ராஜாவுடைய தகப்பனாகிய ஆகாஸ் ஒரு பொல்லாத ஒரு ராஜாவன். அவன் இஸ்ரவேலை எருசலேமில் இருந்து கொண்டு ஆட்சி செய்யும் போது கர்த்தரை விட்டு பின்வாங்கி தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி விக்கிரக ஆராதனைக்கு உட்படுத்தி பயங்கரமாய் தேவனுக்கு கோபத்தை மூட்டினவன். ஆனால் எசேக்கியா ராஜா மாத்திரம் அவர் 25 வயசுல ராஜாவாக பொறுப்பேற்று 29 வருஷம் அவர் ஆட்சி செய்தார். அந்த 29 ஆண்டுகள் ஆட்சியில் எசேக்கியா ராஜா என்ன செய்தார் என்று சொல்லி எசேக்கியாவை குறித்து நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, நான் கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன்னே. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதா ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து எருசலேமில் 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாக அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். எல்லாரும் சொல்லுங்க. சிலைகள் விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கிற ஒரு அருவருப்பு. இஸ்ரவேலர்கள் சோரம் போனதுக்கு காரணம் என்ன? தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? இந்த சிலைகளை வைத்து பாகால்களை உள்ளே கொண்டு வந்து யோசுவா ஒரு பயங்கரமான யுத்தம் செய்து இஸ்ரவேலை சுத்திகரித்து பாகால்களை எல்லாம் நிர்மூலமாக்கி, எல்லா சிலைகளையும் எல்லா தோப்பு விக்கிரகங்களையும் நிர்மூலமாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் தேவனுடைய உடன்படிக்கையை கொண்டு வந்து வைத்து தேவனாகிய கர்த்தரை எங்கள் ராஜா என்று ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த எருசலேமில் சிலைகளையும் தோப்பு விக்கிரகம் வைத்து விட்டு பயங்கரமான ஒரு பாவகாரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, ஆவிக்குரிய விழுகை, ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்னன்னா, மோசே வெண்கல சர்பம் வனாந்தரத்தில் செய்திருந்தார் இல்லையா? கொள்ளிவாய் சர்பம் ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கடித்த போது இந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி அந்த வெண்கல சர்பம் அது வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா வந்து ஒரு பூரணமான வெளிப்பாடை பெற்ற ஒரு தேவ மனுஷன். வெளிப்பாடு, தேவனை குறித்த ஒரு வெளிச்சம், தேவனை குறித்த ஒரு ரெவலேஷன், ஒரு பூரணமான வெளிச்சத்தை பெற்று அந்த வெண்கல சர்பத்தையும் உடைத்து போட்டேன். அது வரைக்கும் அதுவும் ஒரு சிலையாக ஒரு தெய்வமாக வைத்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் எசேக்கியா ராஜா வெளிப்பாடு உள்ள ஒரு தேவ மனிதன், வெளிப்பாடு உள்ள ஒரு ராஜா. நிகுஸ்தான் அப்படின்னு சொன்னா a thing of brass என்ற அர்த்தம். இது ஒரு வெண்கல பொருள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சாராம். அதை ஏன்டா கடவுள்னு சொல்றீங்க? இது ஒரு வெண்கல பொருள். இன்னைக்கு கூட ஆவிக்குரிய வட்டாரத்தில் எத்தனையோ ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள் இன்னைக்கு, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியன்னு சொல்லி ஒரு சடங்காச்சாரமான காரியங்கள் என்னைக்கும் எவ்வளவோ உள்ள இருக்குது. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகுஸ்தான்களை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்ப எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தெளிவான வெளிச்சம் கிடைச்சது. தேவனை குறித்த வெளிப்பாடுகள் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கிடைத்தது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை. கரங்களை தட்டி இந்த வெளிப்பாடுகளுக்காக, இந்த வெளிப்பாடை பெற்ற இப்படிப்பட்ட ஒரு ராஜா இஸ்ரவேல், அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி யாருமே எழும்பல. அப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன், தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மாபெரும் வெளிச்சத்தை பெற்றவர் தான் இந்த எசேக்கியா ராஜா. அவர் எப்படி இருந்தார்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆமென் சொல்லுங்க. வசனத்துல நடக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இருந்துச்சு. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எழுப்புதலின் இருதயம், கர்த்தரை உண்மையாய் பற்றுகிற ஒரு மகிமையின் இருதயம் அவருக்குள் இருந்துச்சு. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கையை வைத்து சொல்லுவோமா? கர்த்தர் இந்த எசேக்கியா ராஜாவோடு இருந்தார். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை பின்பற்றுவதை போல இந்த எசேக்கியாவுக்கு முன்னும் இல்லை, அவருக்கு பின்னும் இல்லை. இவர் தனி. ஆமேனா? நான் தனி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தனி. என் கர்த்தரை ஆராதிப்பதில் நான் தனி. எல்லாரையும் விட என் கர்த்தரை நான் வைராகியமாய், எல்லாரும் மற்றவர்களை விட ஒரு படி நான் மேலே என் கர்த்தர் யார் என்பதை நான் காண்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுத்து எழுதி வைத்திருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரை பின்பற்றுங்க ஒருத்தர் ஒரு ராஜாவும் இல்லையா? அப்படிப்பட்டதான ஒரு வைராகியம் உள்ள, ஒரு தெய்வீக அனுபவம் உள்ள, ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன். வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அந்த மனுஷன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். எல்லாரும் சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட இந்த ராஜாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி? நல்லா கவனிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா கிட்ட போய் நீ சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எந்த சூழ்நிலை தெரியுமா? இப்ப எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு விட்டார். அவருடைய வியாதி நாளுக்கு நாள் அதிகமாகிறது. நான் நினைக்கிறேன் இந்த வியாதி மரணத்துக்கு சமீபமாக இருந்திருக்கிறது. அதனால்தான் பாபிலோனுக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்குது, பாபிலோன் தேசத்துக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா எசேக்கியா வியாதிப்பட்டு சுகமானதோ பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டார்னா, எசேக்கியா ராஜாவை விசாரிக்கிறதுக்கு ஆட்களை எல்லாம் அனுப்பி வைத்திருந்தார். அப்படின்னா எசேக்கியா ராஜாவுடைய வியாதி சாதாரண வியாதி அல்ல, மரண வியாதி, செத்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி எசேக்கியா ராஜாவை தாக்கி இருக்கிறது. உடம்பெல்லாம் அப்படியே பிளவா வெடித்திருக்கிறது. எப்படி சொல்றேன்? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசி. பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்ட போது, எல்லாம் கவனிங்க, பிளவின் மேல் போட்ட போது, பிளவை அப்படின்னு பிளவின் உடம்பெல்லாம் பொழந்துன்னு இருக்கு, உடம்பெல்லாம் வியாதி. அவருக்கு வந்த வியாதி என்ன வியாதின்னு தெரியல. ஆக்சுவலாக அதை சர்ச் பண்ணணும். அதை ஏன்னா நிறைய யூத வரலாற்று ஆசிரியர்கள், வேத ஆராய்ச்சி சேஜஸ்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் பார்க்க தவறிட்டேன். அது என்ன வியாதியாக இருக்கலான்னு. உடம்பெல்லாம் அப்படியே பாலமாக வெடிச்சிருக்கு போல. இப்போ சாகணும். இப்போ உடம்புல தாந்து பத்து போடுறாங்க. அப்போ இந்த நியூஸ் எல்லாம் என்ன ராஜா இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். பாபிலோன் ராஜா என்ன செய்கிறாருனாக்கா, 12ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய
பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதி பெற்றிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். அப்பனா என்ன நடந்திருக்குது? ரொம்ப நாளா இருந்திருக்குது. ஆமேனா? அந்த இப்போ 2 நாள் 3 நாள் இல்லை 1 வாரம்னா கூட பெருசாக இன்ஃபர்மேஷன் போகாது. என்னப்பா ரொம்ப நாளாக சிக்கா இருக்கிறாராமே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பாபிலோன் கிழக்கத்திய ராஜாவுக்கே தெரிஞ்சிருக்கிறது இவருடைய வியாதி எப்படிப்பட்ட வியாதின்னு சொல்லி. அப்படின்னா ரொம்ப கொடூரமான வியாதி. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எசேக்கியா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு, ஒன்றும் தெரியல. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி, நீ போயிட்டு என் தாசனாகிய எசேக்கியா கிட்ட சொல்லி வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்த சொல்லு. என்னென்னலாம் பெண்டிங்கில் இருக்குதோ, யார் யார்கிட்ட என்னென்னலாம் கொடுக்கல் வாங்கல் மற்ற காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்த சொல்லு. இப்போ நம்ம ஆட்கள் சாகிற வேலையில் போயிட்டு அப்படி கொஞ்சம் இந்த உயில் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, டே நான் அவங்ககிட்ட 10,000 ரூபாய் குத்து வச்சுக்கிறேன், அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துறது. ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு மரண கிட்ட வந்துருச்சு, சாக போகிறாரு, எசேக்கியா சாக போகிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறாரு, போய் சொல்லி வீட்டுக்கிட்ட ஒழுங்குபடுத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? 1 வாசிக்க பார்க்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எல்லாரும் சொல்லாமா? கவனிங்க. ஏசாயா வந்து சொல்றாரு, பாஸ்டர் வந்து சொல்றாரு, தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உங்க கதை முடிஞ்சிச்சுப்பா, வீட்டுக்காரில் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கின்னு என்னென்னலாம் பண்ணுமோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுது. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கவனிக்கணும், சுவர்புறமாக அப்படியே அந்த சிச்சுவேஷனை, அந்த அட்மாஸ்பியரை கொஞ்சம் அப்படியே பாருங்க. மனசுல பயங்கர அழுத்தம். ராஜாவாக இருந்தாலும் மரணம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான், கொஞ்சம் தான், மரணம் தான் என்னை பிடிக்கணும், என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஏற்கனவே மனப்புழுக்கத்தில் போராட்டத்தில் இருந்த இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, சாக போகிறீர். அப்படியே படுத்து கொண்டிருந்தவர் தன்னுடைய முகத்தை சுவர்புறமாய் திருப்பி, கர்த்தாவே, ஆமென் சொல்லுங்க, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். கவனி, சாக போகிறீர், எல்லாத்தையும் முடிச்சுங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. எசேக்கியா அப்படியே சோறு பக்கம் திரும்பி ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு. ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பதாக நான் சாக விரும்பல. நல்லா கவனிங்க, நான் சாக விரும்பல. ஏசப்பா, நான் சாக விரும்பல, எனக்கு வியாதி இருக்கு, நான் சாக விரும்பல. இப்ப நான் நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு ஜீவனை கொடுக்கணும். நீர் மரணத்தை ஜெயித்தவர், நீ எனக்கு ஜீவனை கொடுக்கணும். எது நிமித்த நீர் ஜீவனை எனக்கு கொடுக்கணும்னா, நான் உங்களுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, 100% தைரியமா ஜெபிக்கலாம். என் உத்தமத்தை கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே. ஆமென். இயேசு ராஜா, என் உத்தமத்தை சற்றே நினைத்து பாரும். என் தேவனே, உமக்காக நான் காட்டின வைராக்கியம், உமக்காக நான் வாழ்ந்த பக்தி வைராக்கியம், நான் உம்முடைய வசனத்தில் நடந்த அந்த நடக்கையை நான் இந்த மாம்சத்தின்படி அல்ல, நல்லா கவனிக்கணும், என் மாம்சத்தின்படி அல்ல, என் மாம்சத்தின்படி நடக்கல, உமது வசனத்தின்படி நான் வாழ்ந்தேன், இந்த உபதேசத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் என்பதை நினைத்தருளும். தைரியமா ஜெபிக்கலாம். யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு உத்தமமாய் அப்படி நீங்க வாழ்ந்திருக்கிறீர்களோ, அந்த மரண நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். என் உத்தமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவரேனா, கண்டிப்பாக நினைப்பார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? நம்முடைய உத்தமத்தை அவர் நினைப்பார். நல்லா கவனிங்க. இது அப்படி என்ன உத்தமத்தில் எசேக்கியா ராஜா நடந்தார்? அப்படி என்ன உத்தமத்தில் எசேக்கியா ராஜா நடந்தார்? ஏன்னா
இவர் போயிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி போயிட்டு எசேக்கியா ராஜா கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு, சரிங்க ராஜா பார்த்துங்க சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. எசேக்கியா ராஜா வீட்டுக்கு போறாரு. அவர் அரண்மனை ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, கவனிங்க, ராஜாவை பார்த்துட்டு அரண்மனையை விட்டு பாதி முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பேசுதல. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ நேரம் இருந்திருக்கும். நம்முடைய விண்ணப்பத்திற்கு, நம்முடைய ஜபத்திற்கு அப்பேற்பட்ட வல்லமை உண்டு. கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? வியாதியை கண்டு பயப்படாத, சுவர்புறமா திருப்பிக்கணும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் சுவர் பக்கமாக திரும்பி போய் முட்டி கூட அழு. ஏசப்பா, எங்கேயோ ஒரு மூலையில் ஏசப்பான்னு கூப்பிடு. நல்லா கவனிங்க, நீ செத்து விடுவீர், வீட்டுக்காரனை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லிவிட்டு பாதி தூரம் கூட போகல. இவருடைய ஜபம் அங்க போய் அப்படியே வருது. ஏசாயா கிட்ட பேசுறாரு. நல்லா கவனிங்க, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய், ஹல்லேலூயா, என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கையை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஒரு நாள் மரணம் என்னை சந்திக்க வரும். இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் மரணத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். வியாதி என்பது மரணம் என்னை மேற்கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிற ஒரு சிக்னல். நல்லா கவனிக்கணும். ஏசாயா கிட்ட சொல்றாரு, நான் உன் கண்ணீரை கண்டேன்டா. எசேக்கியா எவ்வளவு கண்ணீர் வடிச்சாரோ தெரியவில்லை, எத்தனை துருத்தி கண்ணீரை வடித்தாரோ தெரியவில்லை. நம்முடைய கண்ணீரை, ஒரு சொட்டு கண்ணீர் கூட கர்த்தர் வீணடிக்கிறவர் அல்ல. அதான் சொல்லிட்டு, ரத்தத்தை விட விலையேற பெற்றது கண்ணீர். உன் ஆத்துமா உடையும் போது அங்கே வரும் பாருங்க, அதுதான் கண்ணீர். ஆண்டவர் ஆத்துமாவை பார்க்கிறார். இந்த எசேக்கியா எத்தனை சொட்டு கண்ணீர் வடித்தார் என்று தெரியவில்லை. உன் கண்ணீரை கண்டேன் எசேக்கியா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் எசேக்கியா, நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாக கர்த்தர். நல்லா கவனிங்க, உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். கையை தட்டுவோமா? எத்தனை வருஷம்? 15 வருஷம் கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க, 15 வருஷம் உன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன் எசேக்கியா, கவலைப்படாத, தைரியமா இரு, உன் வியாதி உன்னை விட்டு நீங்கும். நம்முடைய மாதங்களின் தொகை அவர் கையில் இருக்கு. ஆமெனா? யோபுவின் புத்தகம் இந்த மாதங்களின் தொகையை குறித்து அங்கே நாம் வாசிக்கும் போது, ஒரே ஒரு நிமிஷம், 14வது அதிகாரம், யோபு 14வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், நல்ல கவனிங்க, அவன் நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையாகையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. நல்ல கவனிங்க, மாதங்களின் தொகை. நம்ம எத்தனை மாசம் வாழ்ந்துக்கிறோம் தெரியுமா? இப்ப ஏசப்பா கிருபையில எனக்கு 43 வயசு. 43 × 12 பெருக்குங்க, மேக்சிமம் இது 4×48, ஒரு 480, ஒரு 500 மாதங்கள் கிராஸ் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவுதான் என் வாழ்க்கை. ஏறக்குறைய நமக்கு மாதங்களின் தொகை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, மனுஷன் பாவம் செய்ததும், மனிதன் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் நமக்குள்ளே பிரவேசித்து விட்டது.
ஒவ்வொரு நாளும் நாம் மரணத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். மரணம் நம்மோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த போருக்கு ஒரு மனுஷனும் நீங்க முடியாது. ஒரு குழந்தை பிறக்கும் போது செத்து தான் பிறக்குது. அதுக்கு போஜனம் இல்லைன்னா போஜனமே ஜீவன், ஜீவன் இல்லைன்னா மரிச்சு போயிடும், போஜனம் இல்லைன்னா மரிச்சு போயிடும். ஆக ஜீவன் நமக்கு உண்டாக வேண்டும், நித்திய ஜீவன் நமக்கு உண்டாக வேண்டுமேயானால் அது கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான போஜனம். ஆமெனா, ஆமெனா. அம்மா கவனித்துக் கொள்ளுங்கம்மா, வியாதி என்பது மரணம்மா. மரணத்தினுடைய வெளிப்பாடுதான் வியாதி. சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் சாவ மாட்டேன், நான்லாம் ஒன்றும் மரணமா சாவை பற்றி சொல்லி சத்தியம் எங்கெங்கே போவீங்க, செத்த பிற்பாடு பார்த்துலாம் போயான்ட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் இந்த யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதில் ஜெயிக்க போகிறது யாரு? ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மனிதனோடும் மரணம் போராடி கொண்டிருக்கிறது, மரணம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. மரணம் இதில் ஜெயிக்க போகிறது யாருன்னு எடுத்து வாசி. பிரசங்கியின் புத்தகம், பிரசங்கியின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், சாரி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 8 ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. நீ உற சுவாசம் இருக்காமா, உன் மூச்சு காத்து, அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லையாம். மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. நீ துன்மார்க்கண்டான்ட்டாரு. சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே. உனக்கு வியாதி வரும் பாரு, வியாதி வந்ததும் ஐயோ நான் செத்துருவனோன்னு பயப்படுவா பாரு. அப்போ தெரியும் உன் பாவம் எல்லாம் பாவத்தின் சம்பளம். பாவம் என்பது சம்பளம். நாம் இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, பாவ வாழ்க்கைக்கு, துன்மார்க்கத்துக்கு சம்பளம் தான் மரணம். நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த போருக்கு நீங்கி போவது போர், யுத்தம். இந்த யுத்தத்துல மரணம் வந்து ஒவ்வொரு மனிதனோடும் யுத்தம் பண்ணி அவனை மேற்கொண்டு விடுது. மரணம் தான் ஜெயிக்குது. ஆமேனா? எது ஜெயிக்குது? உண்மையா இல்லையா? மரணம் தான் ஜெயிக்குது. அந்த போருக்கு ஒருத்தனும் நீங்கி போவதும் இல்லை. அந்த மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஜெயிக்கிறது யாரு? சொல்லுங்கப்பா, ஜெயிக்கிறது யாரு? சொல்லுங்க, வாய்த்தான் சொல்லுங்கப்பா. ஜெயிக்கிறது யாரு? மரணத்துக்கும் எனக்கும் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். இந்த மரண யுத்தத்தில், இந்த யுத்தத்தில் இந்த மரணத்தை ஒரு மனுஷனாலும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவகுமாரன், அவர் தேவன். அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக சிலுவையில் அவர் மரித்து, அவர் ஜீவனை விட்டு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, அவர் 3ஆவது நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மரணத்தை பார்த்து சொல்லலாம், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? அந்த போருக்கு ஒருத்தர் நீங்கி போவதில்லை. நான் நீக்கப்பட்டிருக்கிறேன். கையை உயர்த்தி, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஏ மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் மாத்திரமே எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். ஆமென் சொல்லாமா? ஆமெனா? அந்த போருக்கு, அந்த போர்ல ஜெயிக்க போறது யாரு?
அந்த போர்ல ஜெயிக்க போறது இப்போ இல்லை கவனி, எனக்கு இல்லை கவனிங்க, மரணம் எங்க இருக்கு? மரண சரீரம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன், அவரே என்னை விடுதலையாக்கினார். ஆமென் சொல்லுவோமா? அப்படியானால் என்ன செய்யலாம்னா, மரணத்துக்கு மரண அடி கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் மரணம் ஜெயிக்கப்பட்ட ஆயிற்று. கையை தட்டி மகிழ்ச்சி செலுத்துவோமா? என் மரணம் ஜெயிக்கப்பட்ட ஆயிற்று. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், என் சரீரம் அடக்கம் பண்ணப்படாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அவர் அடக்கம் பண்ணிட்ட பிற்பாடு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அடக்கம் பண்ணப்பட தேவை இல்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லு. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரம் செஞ்சாரு? ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை முடிக்கும் போது, தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம், என் ஆத்துமாவே இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, ஆமென், இந்த மரண சரீரத்தில் என்னை விடுதலையாக்கி, நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கையை தட்டிவோமா? அவைகளின் மேல் மரணத்தோடு நடக்கிற இந்த யுத்தத்தில் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்தில், இந்த மரண போருக்கு, இந்த வேத வசனத்தின்படி இது தேவனுடைய வார்த்தை, இந்த மரண போருக்கு ஒரு மனுஷன் நீங்கி போக முடியாது. இந்த மரண போர்ல மரணம் தான் ஜெயிக்கும். மரணம் உன்னை சாகடிச்சிடும், உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமெனா? மரணத்தை ஜெயித்து விட்டோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நான் போய் சொல்லிட்டேன், உனக்கு காசு பணம், உன் பிஸ்னஸ், உன் சொத்து, உன் சொந்த பந்தம், உன் பிள்ளைங்க, பெத்தெடுத்த பிள்ளைங்க, இதெல்லாம் பெருசு இல்லை. தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாவற்றையும் தனக்கு உள்ள எல்லாவற்றையும் கொடுத்துருவான். அவன் வியாதி மரணம் இருக்கிறது அவனுக்கு. அப்போ இந்த ஆத்துமாவே ஜீவனாகிய மெய்யான போஜனமாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்கு போதும்னு சொல்லித்தான் 103ஆம் சங்கீதம் 1 திறந்து வாசி. 103வது சங்கீதம் 1 திறந்து வேகமா வாசிக்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. நல்லா கவனி, நோய் எதனால வருது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் ஸ்தோத்திரிக்கணும்? என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா, நான் உன்னை குணமாக்குவேன். அப்படி என் நோய்களை எல்லாம் மன்னித்து. எந்த நோயை? மரண நோய். நோய் என்பது மரணத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் வெளிப்பாடு பெற்ற இந்த எசேக்கியா ராஜா மரணத்தை ஜெயித்தார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேனா? உன்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்கி உன் வயசை கூட்டி உன் வயசை இன்க்ரீஸ் பண்ணி உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன் உன்னை அழைத்திருக்கிறவர். ஆமேன். மரணத்தை ஜெயித்தவர் ஏசப்பா சிலுவையில் எனக்காக மரித்தார். அறிக்கை பண்ணு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சாவ மாட்ட, வியாதியை ஜெயிச்சிடலாம். நம்ம அடக்கம் பண்ணப்பட தேவையில்லை. நான் அடக்கம் பண்ணப்பட மாட்டேன். என் கர்த்தர் எனக்கு அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த போருக்கு நீங்களாக என்னை விடுவித்திருக்கிறார். எசேக்கியாவுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபம்னா, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். நம்மை நினைவு கூறுகிற தேவன். எப்படிப்பட்ட உத்தமம் என்றால், நல்லா கவனிங்க, அப்படி என்ன எசேக்கியா உத்தமமா நடந்தார் என்றால், இவர் ஒரு ராஜா.
இவருக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் தாறுமாறா போனவங்க. அதுவும் இஸ்ரவேலுடைய அந்த 10 கோத்திர அந்த ராஜாக்கள் எல்லாருமே துன்மார்க்க ராஜாக்கள். தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டார்கள். பலி இல்லை, தேவாலயம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, ஆசாரியர்களை காணவில்லை, லேவியர்களை காணவில்லை, கர்த்தருடைய வேதம் எண்ணமற்று போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நான் ராஜாவா வந்திருக்கிறேன், எனக்கு சுகபோகம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லாம இவர் ராஜாவாக பொறுப்பேற்றதும் தேவாலயத்தை சுத்திகரித்தார். தேவனுடைய ஆலயம், மகிமையின் ஆலயம், தேவனுடைய ஆலயம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் மகிமையின் தேவன். அந்த மகிமையின் ஆலயம் வரப்போகிற என் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையை வெளிப்படுத்த சொல்லி அவர் லேவியர்களை ஒன்று கூட்டி லேவியர்களை புஷ் பண்ணினார். லேவியர்கள் கையில பைபிளை வச்சுக்கின்னு பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் லேவியர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த லேவியர்களோ இப்ப எல்லாம் நமுத்து போய் ஒண்ணுமில்லாம இருக்கிறாங்க. தேவனை அறியவில்லை, தேவனை அறியாத கூட்டம். இப்ப லேவியர்களை கூப்பிட்டு அவர் அப்படியே அவர்களுக்கு இவர் பேசின அந்த வார்த்தைகள், இவர் பேசின சத்தியங்கள், இவர் பேசின நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் லேவியனுக்குள்ள ஒரு அக்கினி தீயை நல்லா பற்றி எரிய வைத்தது. லேவியர்கள் போயிட்டு தேவாலயத்தை சுத்திகரித்து அங்கே உள்ள அருவருப்புகளை வெளியே தூக்கி போட்டு பலிபீடத்தை சுத்திகரித்து தேவாலயத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் உற்சாகப்படுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, இந்த எசேக்கியா ராஜா வருஷத்துக்கு 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் எருசலேமில் தேவ சந்நிதியிலே வந்து காணப்பட வேண்டும் என்கின்ற அந்த உடன்படிக்கையை பார்த்துவிட்டு இஸ்ரவேலுடைய கோத்திரமே இப்போ நல்லா கவனிங்க, அசீரியா ராஜா வந்து இஸ்ரவேலையே வந்து நிர்மூலமாக்கி விட்டு நாடு கடத்தி கொண்டு போய்விட்டான். ஆனால் எசேக்கியா ராஜா யூதேயா தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் அழைத்தார் எசேக்கியா. வாங்கடா நம்ம பஸ்கா பண்டிகை கொண்டாடலாம்னு சொல்லி யூதேயாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி, அது மாத்திரமல்ல எப்ராயிம், மனாசே, நப்தலி தேசம் வரைக்கும் அங்கங்கே கொஞ்ச நெஞ்ச இருக்கிற யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் அழைத்து கொண்டு எருசலேமுக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்தினார். சாதாரணமான ஒரு வெளிப்பாடு அல்ல, இது பயங்கர மகிமையான வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை பெற்று ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்து உத்தமம், என்ன உத்தமம்? ஆண்டவரே, எல்லாம் செத்து போயிருந்தார்கள், எல்லாரும் ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள். ஆனால் உமது வெளிச்சத்தை என் இருதயத்திலே வைத்து உம்மை குறித்த வெளிச்சத்தை என்னிலிருந்து பிரகாசிக்க செய்தேன். ஆமெனா? அநேக ஜனங்களுடைய இருதயத்தை நான் தூண்டி விட்டேன் உம்மை ஆராதிக்கும்படியாய். நல்ல கவனிங்க, உத்தமம் என்றால் எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாய், எத்தனை ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினாய், இதுவே உத்தமம். இப்போ எசேக்கியா ராஜா இங்க ஜெபம் பண்ண ஜெபம் என்ன? உமது பார்வையில் உமக்கு முன்பதாக நான் உத்தமமாய் நடந்தேனே ஆண்டவரே. ஆமெனா? உன்னை பார்த்ததும் செத்து போயிருக்கிற ஜனங்கள், விசுவாசத்தில் பின்வாங்கி இருக்கிற ஜனங்கள், அல்லது தேவனை அறியாதிருக்கிற ஜனங்கள் மூலமாய் அவருடைய இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து குடிகொள்வார் பாருங்க, அதுவே உத்தமம். அந்த ஜனங்கள் இடறி போகாதபடிக்கு, அந்த ஜனங்கள் கிறிஸ்து உன்னை பார்த்தது கிறிஸ்துவின் அண்டையில் உன்னை அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள். எத்தனை ஜனங்களை நீ ஆதாயப்படுத்தியிருக்கிறாய், எத்தனை ஜனங்களை நீ ஆதாயப்படுத்தியிருக்கிறாய், எத்தனை ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக உன் மாம்சத்தை பலியாக்கி கிறிஸ்துவை வெளிப்படுத்தியிருக்கிறாய். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இந்த எசேக்கியாவுடைய உத்தமத்தை கொஞ்சம் பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க, பார்க்கலாம். 2 நாளாகமம் 29வது அதிகாரத்தில், 2 நாளாகமம் 29வது அதிகாரம் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதில் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய பிரசங்கம் பண்றது. நமக்கு டைம் ஆகி போயிடுச்சுன்னா இப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லாரும் சொல்லு, லேவியர்களே, தேவனுக்கென்று வேறு பிரித்திருக்கப்பட்டவர்களே, ஆசாரியர்களே, தேவனுடைய உடன்படிக்கை சுமக்கிறவர்களே, நீங்களே தேவனை ஆராதிக்கதுபடி போய்விட்டீர்களே. ஆனால் என் தேவனுடைய கோபம் தம்முடைய ஜனத்தின் மேல் வராதபடிக்கு நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே அவரோடு நான் மரித்து விட்டேன். ஆமெனா. என் மாம்ச சுகபோகம் அல்ல, அவருடைய மகிமையே என் சொந்தம், அவருடைய மகிமையே என்னுடைய குறிக்கோள், அவருடைய மகிமையே என் நோக்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நோக்கம் என்று நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணினேன். இவருடைய உடன்படிக்கை எல்லாரையும் பற்றி எறிய செய்தது. லேவியர்கள் போனாங்க, ஆலயத்தை சுத்திகரிச்சாங்க, ஒரு மகிமையான காரியத்தை செய்தார்கள். எடுத்து வாசிக்கலாம் 16வது வசனம் 29 16. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்திலே கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிராகாரத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். எல்லாரும் சொல்லாமா? அந்த சபையில் இருந்த எல்லா அருவருப்புகளையும் வெளியே அகற்றி அதை கீதரோன் ஆற்றண்டிலே போயிட்டு கொளுத்தி போட்டு தேவாலயத்தை சுத்திகரித்தார்கள். எசேக்கியா ராஜாவுக்கு தெளிவான வெளிச்சம் கிடைத்தது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் மரணத்தை ஜெயித்த மகிமையின் தேவன். தேவாலயம் அவருடைய மகிமையின் வெளிப்பாடு, அவருடைய மகிமையின் பிரகாசம் அது. அதனால தேவாலயத்தை அவர் சுத்திகரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பஸ்கா பண்டிகையை மகிமையாய் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினது. எல்லாரும் சொல்லுவோமா? எப்பா அடே, நமது ஆண்டவர் உலகமாகி எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எல்லாரும் அந்த நினைவு கூறுதலை, அந்த பஸ்காவை புசிக்கலாம், நமக்காக சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கலாம், வாருங்கள் என்று சொல்லி, நல்லா கவனிக்கணும், மற்றவர்களுக்கு வெளிப்பாடாக நம்மிலிருந்து எனக்கும் என் இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவையில் நான் அவரோடு செய்த உடன்படிக்கையில என் மாம்சம் செத்து போச்சு. நான் இல்லைப்பா, எல்லாரும் என் சகோதரர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாகிய தேவன் என் தகப்பன், எல்லாரும் என் சகோதர சகோதரிகள் என்கின்ற மனநிலை, அதுதான் உத்தமம். அதுதான் உத்தமம். என்னை பார்த்தா இவன் கடவுளோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான், தெய்வத்தோடு உடன்படிக்கை பண்ணிருக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்னு சொல்லி மாம்சத்துக்காக செயல்படாமல் இயேசு கிறிஸ்துவாக செயல்பட்ட இந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து அவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து காதேஷ் பர்னேயாவிலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு 12 கோத்திரத்திலிருந்து 12 கோத்திர தலைவர்களை பிரித்தெடுத்து நீங்கள் வேவு பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார் மோசே. போயிட்டு வந்த 10 பேரும் துர்ச்செய்தி பரப்பி ஜனங்களுடைய இருதயம் தேவன் மேல விசுவாசமா இராதபடிக்கு அவள் இருதயத்தை கரைந்து போகும்படி செய்தார்கள் 10 கோத்திரத்தார். ஆனால் காலேப் மாத்திரம் உத்தமமாய் பின்பற்றினார். என்ன பின்பற்றினார்? நாம் போய் வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்தான், அது நல்ல தேசம், இதோ அதனுடைய கனிகளில் சிலவற்றை பாருங்கள். ஆனால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. நம்மை காக்கிற நிழல் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று ஜனங்களுக்கு தேவனோடு இவர் செய்திருந்த உடன்படிக்கை வெளியே காண்பித்து எல்லாருடைய இருதயத்தையும் பற்றி எறியும்படி செய்தார். இதுதான் உத்தமம். எனக்குள்ள நான் செத்து என் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அங்கே யானாக்கின் புத்திரை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், எங்கள் பார்வைக்கும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். நிச்சயமாக கானானை சுதந்திரிக்க முடியாது என்று துர்ச்செய்தி பரப்பினார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்தார்கள். ஆனால் காலேப் மாத்திரம் உத்தமமாய் பின்பற்றி ஜனங்களுக்கு மத்தியிலே எழுப்புதலை உண்டாக்கினார். ஆமென் சொல்லுவோமா? ஆமெனா? உன்னை பார்த்ததும் எத்தனை பேர் இவங்களா போலேயே ஏசப்பா என்ன மாத்துங்க, இவங்க இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அன்பா, ஆண்டவரே இவங்க மாம்சத்துக்காக இவங்க வேலையே செய்யல, ஆண்டவரே யாரு கூடயும் சண்டையே போடலை, யாரால சண்டை போடவே முடியாது. என் உத்தமத்தை நினைத்து பாருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கையில் பைபிள் எடுத்துன்னு சர்ச்சுக்கு கம்பீரமாக வர. ஆமேனா? ஆமேனா? உன்னை புரஜாதர் பார்க்குறாங்கல்ல, உன்னை பார்க்கும்போது அவங்க இயேசு கோயிலுக்கு போகிறாங்கயா. எங்கே போகிறாங்க?
நீ ஜெபம்லாம் வியாதி வரும்போது, ஏசப்பா என் உத்தமத்தை நினைத்தருளும், நான் சர்ச்சுக்கு வந்தனே ஆண்டவரே, ஆமெனா ஆமெனா. அப்புறம் எத்தனை பேர் மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் நன்மைகளை செய்திருக்கிறீர்கள்? மற்ற ஜனங்களுக்கு நன்மையை செய்து எத்தனை பேர் தேவனுக்கென்று மன வலியோடு கூட இந்த உபதேசத்துக்காக உன் மாம்சத்தை நீ பொறுத்திருக்கிற? யாரு கூட சண்டை போட்டிருக்க மாட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இதுவே உத்தமம். உன்னை பார்த்து ஒரு மனுஷன் எடலாயிருக்க கூடாது, அவன் தான் உத்தமன். உன் மாம்சத்துக்காக மற்ற மனுஷனை நீ இடலாக்கி சண்டை போட்டிருப்ப, சர்ச்சில் சண்டை போட்டிருப்பேன்னா நீ உத்தமியா வேசியா? உத்தமம். ஆண்டவர் சொல்றாரு, காலேப் உத்தமம். ஏனென்றால் தாம் மாம்சம், இவனும் மனுஷன் தான், அவன் ஏனாக்கின் புத்திரரை தான் பார்த்தான். ஆனால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, நம்மை காக்கிற நிழல் நம்மோடு கூட இருக்குது என்ற விசுவாச வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே உமக்காக நான் காணிக்கை தசமமாக கொடுத்திருக்கிறேன் ஐயா, என் உத்தமத்தை நினைத்தருளும். அப்பா உம்முடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறேன், என் உத்தமத்தை நினைத்தருளும். ஆண்டவரே எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பினாங்க, நான் வாயே திறந்த சண்டையே போடல, ஏசப்பா என் உத்தமத்தை நினைத்தருளும். அப்போ தான் என் மரணத்தை ஜெயிக்க முடியும். நான் இப்போ பேசுறது மரண வியாதியை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ எப்போது சொல்ல முடியும் என்றால், நீ உத்தமமாய் இருந்திருக்கிறாயா? ஆண்டவரே இதுவரைக்கும் உம்மை குறித்த வெளிச்சம் இல்லாதிருந்த சபைக்கு உமது வெளிச்சத்தை இயேசுனா இவர்தான் இயேசு, இயேசு கிறிஸ்து இவர்தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு நம்முடைய வெளிச்சம் பிரகாசித்திருக்கிறது. உத்தமம். எல்லாரும் நமுத்து போயிருக்கிறாங்க, உலகத்தோட உலகம் கலந்து போய் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. சபையெல்லாம் அநேக சபைகள் சோரம் போயிருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த இயேசு அல்ல, அவர் அல்ல இயேசு. நீங்கள் காண்பிப்பது இயேசு அல்ல, நாங்கள் காண்பிக்கிறது தேவகுமாரனாகிய இயேசு, அவர் மரணத்தை ஜெயித்தவர் என்கின்ற வெளிச்சம். ஆமென். இந்த உத்தமம் ஒரிஜினல், கலப்படம் இல்லாத தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன்னிலிருந்து வெளிப்பட்டு போயிருக்கா? என்னடா இந்த 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 உபதேசம் மாத்திரம் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் நிறைய பேர் சர்ச்சுக்கு போகலாம், எல்லாம் இயேசு தான் சொல்லிப்போங்க. ஆனால் அங்கே இயேசு இல்லை, அங்கே வேற ஒரு இயேசு, அது விக்கிரகம், வேறொரு இயேசு விக்கிரகம். தேவகுமாரனாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே இயேசு. எல்லாம் சில பேர் சொல்லி ரொம்ப ஞானி மாதிரி பேசுவான். எல்லாம் என்ன சர்ச்சு எல்லாமே தான் இயேசு இருக்கிறார். எடுத்து வாசிப்பாக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பாக்கலாம். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன், வாசிமா, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன், உங்ககிட்ட வரானே இயேசு பேரை சொல்லிக்கினேன், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நாங்கள் பிரசங்கியாத, அப்போ உன் கண்ணு திறந்திருக்கணும், உனக்கு நித்திய ஜீவனை குறித்த எண்ணம், உன் மரணம் ஜெயிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஒரு நாள் மரணம் என்னை சாப்பிட்ரும், ஆனால் என் மரணத்தை ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், என் மரணத்தை ஜெயித்தவர். அந்த வெளிச்சம் கிடைச்சிருக்கணும். வேறொரு இயேசுவை பிரசங்கி. அப்ப இனி ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு இயேசு, ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டது என்பதை நீ பார்க்கணும்னா உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும். நான் பல முறை சொல்லிட்டேன், தீமோத்தேயுவே உன்னையும் உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை. உன் உபதேசத்தை உண்மையாக இருந்தனா உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். உபதேசத்தை நீ கேட்டு வரணும். இன்னைக்கு யார் கையில் பைபிள் வச்சிருந்தாலும் தலையை கொடுத்துருது, ஜெபம் பண்ணுங்கன்னு. மரணத்தை ஜெயித்த இயேசு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஆமென். அவர் மரணத்தை ஜெயித்தவர். உத்தமமாய் என் மாம்சத்தை நான் சிலுவில் அடித்து வெட்கம், நிந்தை, அவமானத்தை நான் சுமந்து என் கர்த்தரை உயர்த்திருக்கிறேனா, அல்லது உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி
உலக ஆராதனையில் ஈடுபட்டு உலகத்தாம் போல வாழ்ந்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட இயேசுவை காண்பித்தேனா? உத்தமம். சபையில் சண்டை போடுறியா நீ? மற்ற ஜனம் கூட சண்டை போடுறியா நீ? காலேப் ஒரு வார்த்தையை சொல்லுவார், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 14 ஆண்டவர் முதல்ல காலேபை பற்றி என்ன சொல்றாரு பார்த்துட்டு அப்புறம் போல. என்னாகமம் 14 அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாலும் தேனும் ஓடுகிற ஜீவனுள்ளோர் தேசத்தில் இந்த காலேப் மரணத்தை ஜெயித்து ஜீவனுள்ளோர் தேசத்தில் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி ஜெயங்கொண்டவராக அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. மரித்தோர் அத்தனை பேரும் உயிரோடு எழுந்திருக்க போறாங்க. ஆமென். ஆனால் நாம் மரிக்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறது என்னன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்தில் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. ஏனென்றால் மரணத்தை ஜெயித்து விட்டு இந்த மாம்சத்துக்காக நாம் வாழாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமெனா? அப்போ இங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இந்த காலேப் உத்தமமாய் பின்பற்றி வந்தார் என்று சொல்லி. என்ன உத்தமம்? என்ன உத்தமம்? யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இப்போ யோசுவா காலேப் போயிட்டு யோசுவா கிட்ட கேட்பார். 14:8 வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர். சரி இல்லைங்க, மறுபடியும் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஷ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு. நல்ல கவனிங்க, என் இருதயத்தில் இந்த உத்தம இருதயம். இந்த உத்தம இருதயம் என்னவென்றால், மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து நான் சாகடித்து விட்டேன். இந்த உடம்புக்காக நான் வாழல. இந்த உடம்புக்கு அட்ரஸ் இல்லை. கவனிங்க, உலகத்தில் எந்த மூலையில் எப்படிப்பட்ட வியாதியோடு இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் வலிக்கும் போது, வேதனைப்படும் போது, பதறும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் இறங்கி அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை. புரியுதா இல்லையா? இல்லைங்க, அவங்கள இயேசுவை ஏற்றுக்கலையே, அதான் அவருடைய இரக்கம். எல்லாருமே ஒரு இரக்கம் இருக்கிறது. ஆமேனா? இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிற நமக்கு வியாதியெல்லாம் போயிடும். ஆனால் மரண வியாதி ஒன்று வரும். இன்றைக்கி வரக்கூடிய சளி பிடிக்கிறத சளி பிடிச்சி மாரடிச்சு லங்ஸில் அப்படியே ஃபங்க்ஷன் ஆகாமல் நாண்டுகள் செத்த பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. மூச்சு விட்டு அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாமல், அப்புறம் லோ பிபி, இந்த பிபி, அந்த பிபி, என்னென்னமோ வியாதி சொல்கிறாங்க. இன்றைக்கி கொரோனா டைமில் ஒவ்வொரு இருதயமும் நமக்கு வந்துடுமோ, எனக்கு வந்துடுமோ, கொரோனா வந்துடுமோ. வீட்டுக்குள்ளே யாராச்சும் தும்பிட்டானாக்கா 2 பேர் உட்காந்து கேம் ஆடிக்கிறான் ஃப்ரெண்டு. கொரோனா டைமில் ஒருத்தன் தும்பிட்டான், சக்குன்னு அடித்து சாவச்சிட்டான் அவனை. ஏன்னா ஜீவனுக்கு பதிலாக ஜீவனையும், தன் தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஏன்டா நீ தும்முன என் எதிர பக்கத்தில் ஒன்றா வந்து கேம் ஆடிக்கிற, உனக்கு கொரோனாக்கு தூரம் போயிருக்க வேண்டியதுடா, என்ன சாகடிக்க வந்துட்டியாடான்னு அவன் பக்கத்தில் நன்மையை சாகடிச்சிட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையெல்லாம் இன்னைக்கு மனுக்குலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே காலேப் சொல்றாரு, உத்தமமாய் யாரெல்லாம் உத்தமியோ இந்த உத்தமிகளை கர்த்தர் ஜீவனை தீர்காயுசை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிக்க பண்ணுகிறார். எடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். உன் நிமித்தம் எத்தனை பேர் இடறினார்கள்? உன்னை பார்த்து எத்தனை பேர் இடறினாங்க? எச்சரிக்கை சபையே, எச்சரிக்கை. ஆனால் நான்
வாசி. நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். நல்ல கவனிங்க, உத்தமமாய் பின்பற்றினேன். ஒருத்தரை இடறி போக செய்யவில்லை, எல்லாரையும் ஈர்த்தேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர். உன் கடன் பிரச்சனை, உன் வியாதி, உன் போராட்டம், உன் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறார், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நற்செய்தியை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு நீ எவ்வளவுதான் சொல்லி அவங்கள போயிட்டு சர்ச்சுக்கு இழுத்தாலும் வர முடியாது. ஆனால் நம்முடைய ஜீவியத்தை பார்த்து நித்திய ஜீவன், நான் சொல்றது நித்திய ஜீவன். இவங்க சர்ச்சுக்கு போனாங்க, நல்லா காரு பங்களா வச்சுங்கிறாங்க, அது இல்லை. நான் சொல்கிறது சீக்ரெட். பாலும் தேனும் மூடுகிற இந்த கானான் தேசத்தை பார்த்து வரணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே இப்போ இருக்கிற ஜனங்க அதான் விரும்புகிறாங்க. நான் பேசுறது கொஞ்சம் ஆழமானது. இவங்க அந்த கானான், அந்த நித்தியத்தை குறித்த மகிமை வெளிப்படணும். ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் பட்டப்பட்டியாக நாமத்தை போட்டுக்கின்னு கையில் சட்டியை வச்சுக்கின்னு கோயந்தா போட்டுன்னு சுற்றி இருந்த ஆண்டவரே, வேப்பலையை எடுத்து சுற்றிக்கின்னு வேப்பஞ்சலை கொடுத்துன்னு ஓடி இருந்த ஆண்டவரே, சபரிமலைக்கு ஓடின ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வேதத்தை தைரியமாய் கையில் எடுத்து கொண்டு வருகிறேன். என் உத்தமத்தை நினைத்தருளும். உங்களுடைய வேதத்தை நான் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். ஆம், அது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சபையில் இருக்கிற ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவிக்கு அடிமையாகிட்டு இருப்பாங்க, நாடகத்துக்கு, சீரியலுக்கு. ஆண்டவரே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் சகோதரியை நான் மீட்டுக்கொள்ள போகிறேன். சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க? சரி வாங்கல, கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? அவங்களுக்கும் உன்னை பார்த்த உடனே ஐயோ நம்ம டிவி பார்க்குறோமே, சரி வாங்க ஜெபம் பண்ணலாம். இந்த உத்தமம். ஆமேனா? ஒரு சிஸ்டர் பொடி போடுற பழக்கத்தில் இருந்தாலும் விடுதலை ஆக முடியலையே, அதை பார்த்து விட்டு இப்போ பொடி போடுற நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ நானும் ஒரு காலத்தில் பொடி போட்டிருந்தேன் சிஸ்டர், அதனால இப்போ நம்ம அப்படிலாம் பண்ண, இது இப்படி பண்ண நான் சூக்காங்க சொல்லி என் கர்த்தருடைய வசனத்தை நான் வாசித்தேன், உடைய வசனத்துக்கு விடுதலை கொடுத்துச்சு அப்படின்னு. மற்றவர்களுக்கு நீ எந்த அளவுக்கு ஜீவனை கொடுத்தாய், இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாய், உன்னை பார்த்ததும் அந்த வெளிச்சம் அப்படியே பற்றிக்கும், அப்படியே டச் ஆகிடணும். உன்னை பார்த்ததுமே அப்படியே அப்பா இவங்க தாண்டா கிறிஸ்தவங்க, நானும் இவங்க போகிற சர்ச்சுக்கு நான் போட்டோமா, ஐயா அங்கேயா அப்படின்னு விலகிறாங்களா? சண்டையா? தெருவில் நின்று சண்டை போட்டியா? கணக்கு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லி உள்ள வர உன்னை பார்க்குறவளோ இடலானால நீ தான் கணக்கு கொடுக்கணும். அவங்க ரத்த பையில உங்கள் மேலே. தெருவில் நின்று சண்டை போட்டியா? பிள்ளை சண்டையா? நான் எவ்வளோ பெரிய நீதிமான், என் பிள்ளை எவ்வளோ பெரிய நீதிமான், என் பிள்ளைய நீ எப்படி அடிக்கலான்னு போய் கேட்டல்ல. அப்போ உன் மாம்சத்தை நீ பெருமைப்படுத்தினாய். உத்தமம் எங்கே? ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆண்டுகிட்ட நீ கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். ஆண்டவரே என் உத்தமத்தை நினைங்கப்பா, என் உத்தமத்தை நினைங்க ஆண்டவரே. தைரியமாக கேட்கலாம். எவ்வளவு அசிங்க ஆண்டவரே, கழுவி மூஞ்சில் ஊற்றுனாங்க ஆண்டவரே, ஊராக மூஞ்சில் ஊற்றுனாங்க ஆண்டவரே. அவன் என்ன புது சர்ச்சி புதுசாக உபதேசம் கொடுக்குறான் ஆண்டவரே, இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியானவர் இதுக்கு தான் நம்மை பலப்படுத்துவார். உத்தமம். ஆமேனா? நல்லா கவனிக்கணும். இந்த உத்தமர்களை மீட்க தான் கிறிஸ்து வருகிறார். நல்லா கவனிக்கணும். ஏன் இங்கே 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்தார்? 15 என்பது இளைப்பாறுதல், 15 என்பது மறுரூபம். கானான் தேசம், கானான் தேசத்தில் ஏன் எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்தார் என்றால், எசேக்கியா உன்னை நான் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறேன், நீ மரிக்க போறதில்லை, நீ மகிமை அடைய போகிறாய். ஆமென் சொல்லுவோமா? நீ மரிக்க உத்தமியே, உத்தமியே, உத்தமியே உன்னை சேர வருவே, ஊரடங்கு நேரத்திலே உன் கரம் பிடிப்பேன். உத்தமியே, உத்தமியே உன்னை சேர வருவே, ஊரடங்கு நேரத்திலே உன் கரம் பிடிப்பேன். தீவட்டி அணையல என்னையும் குறையல, தீவட்டி அணையல என்னையும் குறையல, நான் கொடுத்த வஸ்திரமும் ஒரு பழுதும் ஆகல. உத்தமியே. ஆமேனா? நான் கொடுத்த வஸ்திரம் உத்தமி. உத்தமி, உத்தமி, உத்தமி அப்படின்னா ஸ்பிரிட். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
100%. நீ உத்தமின்னா ரொம்ப சிம்பிள், உன் இதயம் அசையவே கூடாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பார்கள். உன் இதயம் பதறவே கூடாது, அப்படியே சும்மா கம்பீரமாக நிற்கும், அப்படியே கம்பீரமாக நிற்கும். உன் இதயம் ஒரு விஷயத்துக்கு பதறாது. நீ சிலுவையில் மரித்திருந்தால், இயேசுவே ராஜா என்று சொல்லி நீ அவரை மகிமைப்படுத்தியிருந்தால் அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். அப்போது மற்ற ஜனங்களுக்கு நீ உன்னை வெளிப்படுத்தினியா, கிறிஸ்துவ வெளிப்படுத்தினியா? உனக்குள்ளிருந்து தேவகுமாரன் வெளிப்பட வேண்டும், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நாங்கள் கேட்கறதுக்கு இல்லை, நீ நிறைய பிரசங்கம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ தெரியாது நீ யாரை ஃபாலோ பண்ணேன்னு, எந்த உபதேசத்தை நீ ஃபாலோ பண்ணேன்னு. உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லி சொன்னாரே, அதில் அன்னைக்கு தெரியும். அப்போ அந்நேத்திக்கு போயிட்டு இடிச்சுக்கின்னு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஜீவவாசல் ஜப வீட்டுக்கு வர்றதுனுடைய பிரயோஜனம் இப்போ தெரியாது. நான் பல முறை சொல்லிட்டேன், இப்போ தெரியாது. இன்றைக்கி நாங்கள் ஏதாச்சும் சொல்கிறது இல்லை, என்னுடைய மனைவி உங்கள் பிள்ளைங்களை மற்ற காரியங்களை ட்ரீட் பண்ணுறதுல இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த பிள்ளைகளை தேவராஜ்யத்துக்கு கொண்டு போகணும், இப்போ தெரியாது. நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை நீங்கள் தேடி ஓடுறீங்க, இப்போ தெரியாது. ஒரு நாள் வரும், அன்றைக்கு தெரியும். இந்த உத்தமி நான் உத்தமமாய் பின்பற்று வந்தேன், அதனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் காலேபுக்கு, நீ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, நீ பார்த்து வந்த தேசத்தை. நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசில் உட்கார்ந்திருக்கிறவரை பிரசங்கித்திருக்கிறோம். அதனால் நீ பார்த்து வந்த இயேசு கிறிஸ்து நீ போய் முகமுகமாய் பார்ப்பாய். ஆமேனா? இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பாய். ஆமேனா? நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து கானான் தேசத்தின் இயேசு கிறிஸ்து, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம், தேவகுமாரனை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆமேனா? அப்போ இந்த உத்தமம் நமக்குள்ளே எப்படி வெளிப்படும் என்றால், நல்லா கவனிங்க. இந்த உத்தமி யாரு? எடுத்து வாசிங்க போகலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 6வது அதிகாரம். இந்த உத்தமியை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கிறார்? உன்னத பாட்டின் புத்தகம் 9வது வசனம் வாசிங்க போல. 6:9 வாசி. 6:9மா? என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே. சொல்லுங்க, என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? சந்திரனை போல அழகு. என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ வா. மணவாளன் சொல்லுகிறார், என் புறாவே, என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தி. கன்னிகையருக்கு தொகையில்லை, மறுமனையாட்டிகளும் 60 பேரும் 80 பேர் ராஜஸ்திரிகள் உண்டு. ஆனால் என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தி. அவள் மரணத்தை ஜெயித்தவள், மாம்சத்தை ஜெயித்தவள். ஏனென்றால் தேவனாவியாயிருக்கிறார். அப்படி இந்த உடம்புக்கு பெருமை கிடையாது. அப்போ எதுக்கு வாய் பேச்சு பேசுற? அவள் சந்திரனை போல அழகு. சந்திரன் என்பது உயிர் தெழுந்த வல்லமை, சூரியனை போல பிரகாசம், அது கல்வாரி சிலுவையில மரித்த மகிமை. அப்புறம் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் இவள் ஜெயங்கொண்டவள். இவள் கொடி பறக்கிறது என்றால் இந்த மரணத்தோடு யுத்தம் செய்து, நல்லா கவனி, எல்லாம் என்ன பாரு, இந்த மரணத்தோடு யுத்தம் செய்து நீ எடுக்கிற டிசிஷன் இருக்கு இல்லையா, அது இங்கே தான். இந்த நெற்றி பொட்டு. ஏன் கோலியாத்தை அடிக்கும் போது தாவீது நெற்றில் அடிச்சார் என்றால் மாம்ச சித்தம் செத்து தேவ சித்தத்துக்கு பிழைத்தவள் இவள். கொடிகள் பறக்கும் படையை போல கெடியானவள் இவள், கெடி உள்ளவள். அருணோதயம் போல அந்த மகிமையில, அந்த மகிமையின் சியோனிலே உதிக்கிற இவள் யார்? இவளே உத்தமி, இவளே உத்தமி, இவளே உத்தமி. ஆண்டவரே, உமக்கு நான் உத்தமமாக இருந்தேனே நினைச்சு பாருங்க ஆண்டவரே. சபையில் எனக்கு விரோதமாய் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் எழுந்தபோது ஆட்டுக்குட்டியை போல நான் இருந்தேனே, என் வாயை திறக்கலையே, சபையில் நான் கலகம் பண்ணலையே, கலகக்காரரே சபையை விட்டு வெளியே போங்கள் என்று சொல்லி மோசே சொன்னார். ஆண்டவரே, ஒரு வினாடி கூட என் சகோதரர் மேலே நான் கலகம் செய்யவில்லை. எத்தனை பேர் கையை தூக்க முடியும்? இன்னைக்கு சபையில் கலகம். கலகக்காரியா உத்தமியா?
என் உத்தமத்தை நினைத்தருளும் ஆண்டவரே 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். இந்த உத்தமம் எங்கே வெளிப்படும் தெரியுமா? நீ உத்தமமே இருக்கிறன்னு சொல்லி 101ஆம் சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 1 வாசிக்க பார்க்கலாம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எல்லாருமே சொல்லுங்க. முடிக்க போகிறேன், அவள் தான் முடிச்சிட்டேன். கவனிங்க, என் வீட்டில் உத்தமமாக நடந்துக்குவேன். நான் பல முறை சொல்லிட்டேன், ஆண் பெண் ஒரே சரீரம், ஆண் பெண் ஒரே சரீரம். என் கணவனை தவிர மீதி எல்லாரும் என் சகோதரர்கள், என் மனைவியை தவிர மீதி எல்லாரும் என் சகோதரிகள். அந்த பார்வை உனக்கு வந்துருச்சுன்னா நீ உத்தமி, அவ்வளோதான். அதுக்கு நீ சிலுவையில் போய் சாகணும். இந்த மாம்சம் உன்னை சிறையாக்கி வச்சு போர் செய்து, உன்னை இச்சைக்கு போர் செய்து இந்த இச்சைக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். ஆனால் என் கர்த்தராகிய இயேசு, அதனால தான் பாவம், அந்த பாவத்தான் மரணம். என் வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடந்துக்க ஆண்டவரே. எத்தனை பேருடைய இருதயம் எதிர்பாலினத்தவரை பார்த்து இச்சிக்காமல் இருக்கிறீர்கள். இவள் தான் உத்தமி. இவள் சிலுவையில் மணவாளனோடு செத்தவள். இதுதான் எசேக்கியா ராஜா. என் உத்தமத்தை கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே. ஆமென். பின்ன எதுக்கு சிலுவை? சிலுவை எதுக்கு? என் இயேசு கிறிஸ்துடைய உடல் சிலுவையில் அவ்வளவு அந்தக்கேடு அடைஞ்சிட்ட பிற்பாடு என் மூஞ்சி நான் மறந்துடணும். அப்புறம் இன்னமும் இந்த மூஞ்சிக்காக, இந்த ஜீவியத்துக்காக என்னை இதை சொல்லாத, என்னை அதை சொல்லாத, கோவப்பட்டு இதைப்பட்டு அதைப்பட்டு. ஆண்டவரே, என் வீட்டில் நான் உத்தம இருந்து நடந்து கொள்ளும் ஆண்டவரே. ஏதேன் தோட்டத்தில் தேவன் நம்மை படைத்த நோக்கமே கணவன் மனைவி உறவில் விரிசல் வரக்கூடாது. எத்தனை பொண்டாட்டிங்க இன்னைக்கு கணவன்மார் எதிர்த்து நின்று பேசுகிறீங்க, கோவப்படுத்துறீங்க, வாடா போடான்னு பேசுகிறீங்க. இதெல்லாம் அப்புறப்பட்டது. ஆனால் என் தேவன் கொடுத்த புருஷன் இவர்தான். இவரை மிஞ்சி மீதி எந்த ஆணை பார்த்தாலும் என் இருதயம் இச்சிக்காது, எந்த பெண்ணை பார்த்தாலும் என் இருதயம் இச்சிக்காது. முகமுகம் எத்தனை பேருக்கு இருக்கு? முகமுகம். இன்னைக்கு உன் சகோதரனை நீ முகமுகமாய், உன் சகோதரியை நீ முகமுகமே பார்த்தா தான் தேவனை முகமுகமாய் பார்க்க முடியும். அப்போ நீ முகமுகமாக பார்த்து இச்சிக்காமல் இருக்கணும், உத்தமமாக இருக்கணும்னா சிலுவையில் அவரோடு கூட மறிக்கணும். அதனால தான் இயேசுக்கு சொல்கிறார், இவையா மனவாட்டி அந்த மரணத்தை அவளுக்காக ஏற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிய ஒன்றுக்கும் அடிமைப்படேன். கர்த்தர் வரும்போது அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் இருக்கிற இருவரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அவர் பார்க்கிறது உத்தமம். உன் இருதயம் இச்சிக்காம இருக்கிறதா? ஏசப்பா வருகைக்கு யார் போல? உத்தமிகள், உத்தமர்கள். உத்தமர்கள் என்றால், நீர் கொடுத்த என் மனைவியை தவிர இன்னொருத்தி என் இருதயத்துக்குள்ள விடமாட்டேன், நீர் கொடுத்த என் கணவனை தவிர இன்னொருத்தி என் இருதயத்தில் விடமாட்டேன். அதை தான் பார்க்குறாரு. இப்போ அதை நீ ஜெயிச்சிட்டுன்னா பாஸ். ஏசப்பா வருகையில் பையனு போயிடலாம். அதுக்கு தான் உள்ள பூந்து மொத்தத்தையும் கக்க வைக்கணும், கக்கணும். உள்ள பூந்து மொத்தத்தையும் உள்ள பூந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சத்தில் உள்ள போய் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வெளிப்பாடுகள் எடுக்கணும், வெளிப்பாடுகள் வாங்கணும். எசேக்கியா வெளிப்பாடு பெற்றவர், எழுப்புதலை கொடுத்தார். ஆமெனா. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி, அவள் சந்திரனை போல அழகு, சூரியனை போல பிரகாசம், கொடிகள் பறக்கும் படையை போல கெடி, அவளை தொடவே முடியாது. அவள் அக்கினி ஜுவாலை. ஆமென் சொல்லுவோமா? அந்த ஒரு பிரகாசம் நமக்குள்ள இருக்குமே. ஆனால் 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்தார். 15 ஆண்டு காலம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஆமெனா. மரணத்தை காணாமல் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்போம். ஏன் 15 ஆண்டு காலம்? எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். இந்த 15 என்பது எதை குறிக்கிறது? இளைப்பாறுதல். திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம், அதுல 18வது வசனத்தை வாசிக்கலாம். சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி, கரங்களை தட்டி 15ஆம் தேதியிலே இளைப்பாரி. ஹல்லேலூயா. 15ஆம் தேதியிலே இளைப்பாரி.
அப்போ 15 ஆண்டுகளை ஏன் அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தார் என்றால், நீ இளைப்பாறுவாய், நீ மகிமை அடைவாய், உன்னுடைய மாம்சம் தரையிலே விடப்படுவது இல்லை, நீ அடக்கம் பண்ணப்படுவது இல்லை, நீ இளைப்பாறுவாய், நீ மகிமை அடைவாய், நீ தேவனோடு சமாதானமாய் தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். அதனால் தான் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? வியாதி வந்தா பயப்படாத. அப்படியே போய் வியாதி வந்துருச்சா, ஏசப்பா நான் சர்ச்சுக்கு வந்தனே ஆண்டவரே, என் குடும்பத்தாரில் என்னை வெறுத்தாங்க, ஆனால் நான் உங்களை பெருமை அல்ல தாழ்மையோட, அந்த மனத்தாழ்மையோட, ஏசப்பா என்னை நினச்சி பாருங்களேன், ஏசப்பா என்னை நினைங்களேன் ஆண்டவரே. அப்படியே நம்ம எப்படியெல்லாம் தேவனுக்கென்று ஜீவித்தோம் கண்டிப்பாக நினைக்க சொல்கிறார் ஆண்டவர். அந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். பிள்ளைங்களுக்கு வியாதி வந்துருச்சா, அப்படியே இப்போ உன் பாவத்தெல்லாம் உணர்ந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை அழைத்திருக்கிறீர், இந்த பாவி என்னை நான் வெறுத்து விட்டு உம்மை நான் நோக்கி பார்க்க உதவி செய்தீரே. சபையில் ஆண்டவரே சின்ன சின்ன வேலை பெருக்கினேன், ஆண்டவரே நான் பெருக்கினேன், நீ பெருசாக நீங்கள் பாடினதெல்லாம் கணக்கில் வரது ரொம்ப கஷ்டம். இங்கே நின்றுங்கன்னு பாடுறது, இங்கே நின்றுங்கன்னு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கேயே நான் பண்ணுற என்னுடைய டேலண்ட்டை நீங்கள் பார்த்துறீங்க, இங்கேயே எல்லாம் முடிஞ்சுது. இது பரலோகத்துக்கு வரணும்னா நல்ல மனத்தாழ்மை இருந்தால் இது பரலோகத்துக்கு வரும். ரொம்ப கஷ்டம் எல்லாரும் பார்க்குற ஊழியம். அந்த ஆண்டவரே நாங்கள் உள்ளே வந்தோம், பார்த்தா அடுப்பு எரிஞ்சிருந்தது, இன்னும் சாப்பாடு ஆகலை, ஆராதனை டைம் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே வராமல் அங்கேயே நின்று அந்த சாப்பாடெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ளே வந்தேன். ஆண்டவரேன்னு நினச்சி பாரோம். இதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் கொண்டு வருவார். நான் பெருக்குன ஆண்டவரே, நான் சுவிட்ச் போட்ட ஆண்டவரே, ஒரு பிரதர் வேத்து கொட்டியிருந்தார், அவர்களை சுவிட்ச் போட்டு ஃபேனை கொடுத்த ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் நினச்சிடலங்கண்ண, என் பிள்ளைக்கு கொஞ்சம் சுகம் கொடுங்க ஏசப்பா. நீ செய்கிற அத்தனை உத்தமமும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். உன் வியாதியை உன்னை குணமாக்குவார். ஆமேனா? பயப்படாத. ஹல்லேலூயா. ஏசப்பா நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் ஏசப்பா, ஞானஸ்நான நீதிக்கு என்னை உட்படுத்திருக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு முன்பதாக நீ என்ன செய்தாய், என் சகோதரி உடம்பு சரியில் இருந்தபோது அவர்களுக்காக நான் உபவாசித்து ஜெபித்தேன், என் சகோதரன் வேலை இல்லாமல் இருந்தபோது நான் ஒரு நாள் லீவ் போட்டு என் சகோதரனுக்காக வேலைக்காக நான் ஜெபித்தேன். இதெல்லாம் உத்தமம். என் சகோதரனுடைய அந்த பலனுக்காக நான் பாடுபட்டேன் ஆண்டவரே. இந்த 15 ஆண்டுகள் என்பது இளைப்பாறுதல். எசேக்கியா நீ மரிப்பது இல்லை, நீ மறுரூபம் அடைந்து நீ மகிமை அடைய போகிறாய். ஆமென் சொல்லுங்க. 15 ஆண்டு காலம் தேவன் நமக்கு கொடுத்து இந்த 16வது வருஷத்தினுடைய முதல் ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீ இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பாய். ஆமேன். அதாவது மகிமை அடைவாய். ஆமேன். அதாவது நீ அடக்கம் பண்ணப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. உன் படுக்கையை மாற்றி விடுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய படுக்கையை மாற்றி விடுகிறார்? யாருடைய படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறார்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். யார் இந்த சிறுமைப்பட்டவன்? நான் ஒரு பாவியான மனுஷன், நான் மரிச்சு நரகத்துக்கு போயிடுவேன், ஆனால் எனக்கு இயேசு தேவை. இயேசுவை பற்றி யாருன்னா சொல்ல மாட்டாங்களா? வசனத்தை பற்றி யாராச்சும் எனக்கு விலைக்கு சொல்ல மாட்டாங்களா? நான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், பாதாளம் என்னை சூழ்ந்து கொள்ளும், பாதாளத்தில் ஜெயிக்க வேண்டும் சொல்லி இந்த வேத வசனம் புரியாம எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னு தெரியாம இருக்கிறான் பாரு. அவன் மேல சிந்தையை வச்சு, என் சகோதரனே நீ இங்கே வா, நான் இயேசுவை பற்றி உனக்கு சொல்லுவேன், இதுவே உத்தமம். என் சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பேனே, என் சகோதரனுக்கு இந்த ஜீவ வழியை காண்பிப்பேனே, என் சகோதரனுக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவகுமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பேனே, அதுவே உத்தமம். அவன் படுக்கையை கர்த்தர் எடுத்து போடுகிறார். அவன் அடக்கம் பண்ணப்படுவது இல்லை. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவனுடைய படுக்கையை, அவனுக்கு அடக்க ஆராதனை நடக்காது. ஏனென்றால் அவன் சிலுவையிலே அடக்க ஆராதனை நடந்துருச்சு. அவன் அடக்கம் பண்ணப்படுவது இல்லை. அவன் மரணத்தை ஜெயித்தவன். காரணம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உடையவன் பாக்கியவான். 41ஆம் சங்கீதம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது, எடுத்து வாசிங்க வேகமா, வாசித்து முடிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். யார் சிறுமைப்பட்டவன்? யார் இந்த சிறுமையும் எளிமையுமானவன்? வாழ வழியும் இல்லை, வழியை உண்டாக்க சொல்லுங்க, வாழ வழியும் இல்லை,
அப்பா எனக்கு வாழ வழி இல்லை, மரணம் என்னை துரத்துகிறது, மரணத்தை ஜெயிக்க அந்த வழியை உண்டாக்க எனக்கு பலனும் இல்லை, இயேசுவே என் ஜீவன், இயேசுவே என் போஜனம், இயேசுவே என் ஜீவன் என்கின்ற அந்த சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, யார் யாரெல்லாம் நான் பரலோகத்துக்கு போகணும், நான் ஏசப்பாவை பார்க்கணும், அந்த வழி எனக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க மேல சிந்தையை வச்சு தேவகுமாரனை காண்பித்திருக்க வேண்டும். இவங்க தான் உத்தமர்கள், இவங்க தான் உத்தமர்கள். காலேப் என்ன சொன்னாரு? நம்முடைய ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்க்க வல்லமை உடையவர், அவர் ஜெயங்கொண்டவர், அவரே நம்முடைய பெலன் என்று ஜனங்களுக்கு எடுத்து காண்பித்தாரே இந்த ஜீவனை. எசேக்கியா ராஜா எல்லாரும் செத்து போய் விசுவாசம் இல்லாமல் இருந்த அந்த நாட்களிலே தேவாலயத்தை பழுது பார்த்து தேவாலயத்தின் மகிமையை அங்கே கொண்டு வந்தாரே. அதனால தான் எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம், 15 என்பது இளைப்பாறுதல், தேவாலயம் என்பது மகிமையின் சரீரம், மகிமையடைந்த இயேசு கிறிஸ்து நீ மகிமை அடைவாய் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இப்போ ஆண்டவர் இங்கே சொல்றாரு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன நாளுங்க? மரண நாள் ஒன்று வருமே, மரண நாள், தீங்கு நாள், மரண நாள், தீங்கு நாள், அன்னைக்கு உன்னை விடுவிப்பார், நீ சாக போவது இல்லை. ஆமேனா? எத்தனை சந்தோஷம். எத்தனை வியாதி வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ அப்படி சொல்லி ஓடி போயிடும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களை வியாதி தொடாது. ஆமேனா? அப்புறம் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். ஆமேன். அவன் என்னன்னைக்கு உயிரோடு தான் இருப்பான். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையின் மேல செத்து போயிட்டு பணமாக எடுத்துன்னு போயிட்டு உன்னை வைப்பாங்களே, நீ அங்க போக மாட்டேன், நான் உன்னை தாங்கிட்டேன். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவனை கொண்டு போய் செத்து போயிட்டான், பாஸ்டர் ஜீவன் ஜோஸ்வா செத்து போயிட்டாரு அப்படின்னு போய் ஐஸ் பாக்ஸ்ல கடத்த மாட்டாங்க. கையை உயர்த்தி அப்படியே வீட்டுக்கு போய் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை எத்தனை முறை உன்னால கேட்க முடியுமே கேட்டுக்க. மரணத்தை ஜெயித்தவர் எனக்கு உள்ளே, அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆண்டவர் எப்படி சுகமாக்குவார்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமேனா? ஆமேனா? பேரலைஸ் ஆயிட்டு கை கால் விழுந்து போன ஒருத்தனை என்ன பண்ணுறாங்க? கூடையை பிச்சுக்குன்னு ஆண்டுக்கு முன்னாடி வெளிப்படுத்துறாங்க, ஆண்டுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஆண்டவரே கொஞ்சம் பாரும். கூரையை பிச்சு கட்டளோடு இறக்குறாங்க. ஆண்டவர் சொல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. படுக்கையை மாற்றுகிற தேவன். கையை தட்டி இருக்க மிக செலுத்துவோமா? எனக்கு படுக்கை இல்லை, வியாதி படுக்கை எனக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க பாஸ், அறிக்கை பண்ணு. வியாதி படுக்கை எனக்கு இல்லை சொல்லு. வியாதி படுக்கை எனக்கு இல்லை. ஆமென் சொல்லு. யாரெல்லாம் கண்டினியூ மாத்திரை எடுக்கிற, அது சாபம், அது பாவம், அது தூக்கி போடு இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நான் இந்த மாத்திரை எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். படுக்கை முழுவதும் மாற்றி போடப்பட்டிருக்குதா? எச்சரிக்கை, தைரியமா சொல்றேன். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் போயிட்டு ஜீவவாசல் ஜபீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். காரி சலியோடு உங்க மூஞ்சல் துப்புவாங்க. ஆமென். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். என்கிட்ட ஒரு ஜனம் வருது, ஒரு ஆத்மா வருதுன்னா அந்த ஆத்மா இயேசுவை காட்டணும். அவ்வளோதான் என் வேலை. என் மனசெல்லாம் வலிக்கும், என் மனசெல்லாம் வலிக்கும், அழுவேன். எத்தனை நாள் பைக்கில் போகும்போது அழுதுருக்கேன் தெரியுமா? என் ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே, என் ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரு நாள் மரணம் அவங்களை சந்திக்கும். அது நித்திய காலம். மரண வியாதி ஒரு நாள் வரும். அந்த போருக்கு நீங்களாக்க ஒருத்தரால முடியாது. ஆனால் மரணத்தை ஜெயித்த உம்மால் மாத்திரமே அந்த ஆத்துமாக்கள் விடுதலை ஆகும். என் மனசெல்லாம் வலிக்கும். இயேசுவை அறியாமல் இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், நீ இளைப்பாறுதலுக்கு வருவாய். ஆமென். உனக்கு மரணம் கிடையாது. ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். ஒரே ஒரு ஆண்டுகிட்ட கேளுங்க, என்னை நினைங்கப்பா, என் உத்தமத்தை நினையும் ஆண்டவரே, என் உத்தமத்தை நினையும் ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்றி வந்த உத்தமத்தை நினையும் ஆண்டவரே, நான் சபையில் செஞ்ச வேலைகளை நினையும் ஆண்டவரே,
என் சகோதரருக்கு செஞ்ச பணிவிடை வாரம் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு தட்டை கழுவுன ஆண்டவரே, என் ஒத்த நினைய ஆண்டவரே. என் சகோதரர்களுக்கு ஒருத்தர் இடறி போகிறதுக்கு நான் காரணமாக இல்லை. என்ன மேல் எவ்வளோ பழி சுமத்தினாலும் நான் செய்யாத குற்றங்கள் நான் சுமந்தேன். என் உத்தமத்தை நினையும் ஆண்டவரே. இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. காலேப் உத்தமன், யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறன். எசேக்கியா உத்தமன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். இனி வியாதியை கண்டு பயப்படவே கூடாது. ஆமென் சொல்லாமா? இந்த உலகத்தில் இருக்கிற எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம். தைரியமாக இருப்போம். அவர் வியாதி படுக்கையை மாற்றிட்டாரு. வியாதி படுக்கை நமக்கு கிடையாது. நாம் மகிமையடைந்து இளைப்பாறுதலை பிரவேசிப்போம். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டவர், நம்மை கைவிடாத கர்த்தர் நம்மை மகிமையிலே பிரவேசிக்க செய்வார். எல்லாரும் முழங்கால் படிடலாம்.